ஆமா லட்சுமிக்கு வாங்கின பார்சல் அது இது இருக்குண்ணே. இது ஓம் பார்சல். அப்படியா? சரி சரி. நம்ம குந்தானியா வராடா. கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா? நான் கொடுக்குறேன். அவ மாம்பழ கலருக்கு ஏத்த மாதிரி மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட்டு, சிவப்பு தாவணி இதெல்லாம் அவளை கொடுத்து வச்சுக்க. அவ காலம் பூரா என் காலையில கிடப்பாடா. இதுக்கு ஐடியா கொடுத்த நான் தான். நானே முயற்சி பண்ணிருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஏய், நீ வீட்டு கிளம்பு. பத்தியா காரியாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி விடுறிய. இந்த காரியத்துக்கெல்லாம் உன்னை கூட வச்சு கூடாது. முதல்ல பைய கொடுத்து கிளம்பு. என்ன லட்சுமி, அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு வரியா? பார்த்தா எப்படி தெரியுது? மனசெல்லாம் படபடக்குது. அதெல்லாம் விவரமா சொல்ல முடியுமா? இந்தா இத வச்சுக்க. அம்மா பிரசாதம் கொடுத்தாங்க. இனிமேலாம் போய் சொல்ற மாதிரி கிடையாது. அத்தை மகங்கிற அன்பு உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா மாமே மகங்கிற பாசம் எனக்கு நிறைய இருக்கு. இந்தா என் அன்பையெல்லாம் ஒட்டு மொத்தமா அதுல கொட்டி வச்சிருக்கேன். என்ன இது? முதல்ல பிரிச்சு பாரு. அப்புறம் நீ என்ன பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம்? உனக்கு பிடிச்ச மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட், சிவப்பு தாவணி. மூஞ்சி பாத்தியா? தட்டியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாம பார்சல் மாறி போச்சுன்னு இன்னைக்கு உன்னை அடிச்சு கொல்ல விட மாட்டேன். நில்றா. வேணா அடிச்சா நான் தாங்க மாட்டேனே. அண்ணே அண்ணே விட்டானே. ஐயோ அண்ணே அது போடா. அம்மா அம்மா காப்பாத்து அண்ணா. இரு நிறுத்துடா. ஏன்டா அவன் அடிக்கிற? அது வந்துமா சொல்லுடா, ஏன் அடிக்கிற? அண்ணே லட்சுமிக்கு பாவாடை தானே வாங்கி கொடுத்தது. அவ இஷ்டம்ல இருந்து மூஞ்சில் தூக்கி வீசிட்டா. ஏற்கனவே வாங்கி கொடுத்ததோட இஷ்டம்ல மூஞ்சில் தூக்கி வீசினால அதை நான் அம்மா கிட்ட சொன்னானா? நீ வாங்கி கொடுத்த தூக்கி எறிகிற அளவுக்கு அவளுக்கு திமிரா போச்சா? அவளை என்ன செய்யறேன் பாரு. அது ஒண்ணும் இல்லம்மா. நீ சும்மாரா. அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வாங்க அத்தை. நான் பிறந்த வீட்டுக்கு வரதுக்கு என்ன யாரும் கூப்பிட வேண்டிய தேவையில்லை. ஆமா அத்தை, இது உங்க வீடுதான். அத உங்க அப்பாவுக்கு ஞாபகப்படுத்து. மறந்து போனது நீங்க தான் அத்தை. அதாண்டி மறுபடியும் வந்திருக்கேன். என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி அமைச்சுக்கிட்டதுனால இந்த குடும்பமே பிரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா உன்னை வெட்டிடுவேன்னு அன்னைக்கு அண்ணன் சொன்னாரு. பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா வந்திருக்கேன்டி. அவர் விருப்பத்தை மீறி நீங்க போயிட்டா ஆத்திரத்துல அப்படி பேசுறப்பாரத்த. இந்த வீம்பு வீராப்பெல்லாம் பாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிடாத்த. இவ்வளவு விவரமா பேசுற நீ ஏண்டி என் புள்ளைய விரட்டி அடிக்கிற? எல்லாம் உங்களாலதான். என்னடி சொல்ற? உங்களுக்குள்ளேயே உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. என் மனசுல உள்ளத நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வீதியில பார்க்கும்போது அவரை விரட்டி அடிச்ச, ஆனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதது யாருக்கு தெரியும்? அப்படின்னா என் புள்ளைய கட்டிக்க உனக்கு சம்மதமா? இது என் பையன் உனக்காக கொடுத்து அனுப்பிச்சது. அப்பா அம்மா இல்லாத என்ன தோல்லையும் நெஞ்சிலையும் சுமந்து வளர்த்தது அண்ணன் தான். அந்த உறவு இல்லாம நான் இப்ப அனாதை ஆயிட்டேன். என்னால பிரிஞ்ச எந்த சொந்தம் உன்னால ஒண்ணு சேர்ந்ததா இருக்கட்டும். இத நான் தங்கச்சிங்கிற முறையில கேட்கல, ஒரு பிச்சையா கேட்டேன்னு அண்ணன் கிட்ட சொல்லுமா. நான் வர்றேன். வாங்க வாங்க போங்க போங்க. எல்லாம் நம்ம மாப்பிள்ளை வீடு தான். போங்க போங்க. அடியா. ஓ யாரியா நீங்க? யோ ஆடு மாடு உள்ள போறீங்க சொல்லிட்டு போங்க. யாரியா? யோ நீ எல்லாம் யாரியா? டேய் தங்கட பாத்தலையா? யாரா சொல்லிட்டு போடா. டேய்
டேய் அம்மா தாய் குலமே சிஸ்டர்ஸ் அம்மா சகோதரிகளா சொல்லிட்டு போங்கம்மா. என்னம்மா இதுமா ஒட்டுமொத்தமா போறீங்க? என்ன திருப்பதி போறவங்க இங்க வந்துட்டீங்களா? அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லிட்டு போங்கம்மா. டேய் பலகாய், டேய் யாரா நீ? சொல்லிட்டு போடா. ஏய் பெரியம்மா தேவை அனுப்பின சீருன்னு சொல்றா. என்னங்க இப்ப பாத்தீங்களே சீர்வரிசை, இதெல்லாம் எங்க அண்ணன் வீட்டுல இருந்து அனுப்பிச்சதுங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கு. உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. வாசல் வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் என்னடி வரட்டுக்கு வருவான்? அவன் அப்படியே போக சொல்லு. ஏன் தங்கச்சி வீடு, நான் வரத்தான் செய்வேன். நீ அத்தை கிட்ட போமா. வாமா. எனக்கு உறுத்து இருக்கு. எங்க குறுத்து இருக்கு? இத்தனை வருஷமா இல்லாம தங்கச்சி மேல பாசம் பொத்துட்டு வழியுதோ எனக்கு தெரியும்டா. மாப்பிள மரியாதை செய்யலையே, எங்க அடிச்சு துரத்திடுவானோன்னு நீ மிரண்டு போய் வந்திருக்க. டேய் எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் முடியாதுங்கிறேன். என்ன 28 வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? டேய் யாரடா பைத்தியக்காரன்னு சொன்ன? டேய் உன்னதான்டா டேய், சொன்ன. பாத்துருவண்டா இன்னைக்கு. பாத்துருவோமா? வெட்டிடுவேன். சண்டை போடாதீங்க, சண்டை போடாம இருங்க. தங்கச்சி சொல்லுதேன்னு சமாதானமா போறேன். வா. நீ போய் சமையல கவனிமா. இவன் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், அடுப்பு பத்த வச்ச ரெண்டு கையும் துண்டா வெட்டி எறிஞ்சிர வேண்டிய. ஏய், என்னது குறும்பாடு? வெட்டி குழம்பு வை. டேய் குறும்பாட்ட வெளிய கொண்டு போய் மேடா. ஏய், வெட்டு. சரி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நானும் சாப்பிட்டுறேன். சரி சாப்பிடு. 28 வருஷம் லேட் ஆனாலும் எனக்கு செய்ய வேண்டிய சீரை சரியா செஞ்சுட்டேன். சரி இடத்த காலி பண்ணு. ஏய், சீர் கொண்டு வந்தது உனக்கு இல்ல, உன் பையனுக்கு. உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்கிறேன். ஆமா. என் வீட்டுல சம்பந்தமா? ஒரு சினிமா கொட்டைக்கு முதலாளி, தோப்பு துறவு நிலவலம் எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல. இதுல சம்பந்தம் வேறயா சம்பந்தம்? என்னங்கடா டேய்? டேய் என்னடா? நான் வரும்போதே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது எசகு பெசகா பேசுவேன்னு. டேய் பைல்வான், அது யார் இது பைல்வான்? முதலாளி குடுறா இப்படி. ஏய் மச்சான் ஏன்டா அழற? அநியாயமா என் தங்கச்சி விதவையாக போறாளே நினைச்சு தாண்டா அழுவுற. டேய் உன் சினிமா கொட்டா, தோப்பு துறவு நிலபொலெல்லாம் இதால ஒண்ணு ஓங்கி போட்டா அனுபவிக்க முடியுமாடா மாப்பிள? டேய் மச்சான் உணர்ச்சி வசப்பட்டு பேசாத, உட்கார்ந்து பேசு. இல்ல, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். என்ன வெட்டுறது? ஆமா. டேய் மச்சான் இதெல்லாம் தப்பு. ஆள் இல்லாத நேரத்துல அருவாளை தூக்கிட்டு அலப்பறி பண்ணாத. வேண்டாம் வேண்டாம். கல்யாணி 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 என்ன காப்பாத்து. வெட்டுவேன். ஐயோ என்னங்க என்னாச்சு? கல்யாணி என்ன ஒரு தடவை நல்லா பாத்துக்க. என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறாரு? அது ஒண்ணு இல்லம்மா, ஐயனார் கூத்து ஆடி காட்டின மாப்பிளைக்கு ஒரு பீதி இல்ல மாப்பிள. இல்ல அம்மா நீ போய் காப்பி கொண்டா. சரி எனக்கு சக்கரை கம்மி. சரி. சாக போறவனுக்கு சக்கரை வியாதியை பத்தி என்னடா கவலை? நோயாளிக்கு சொர்க்கத்துல கூட இடம் இல்ல மச்சான். மச்சான் ஐயோ பின்னாடி இருந்து வெட்டவே வேண்டா. நான் தான் வெக்கப்பட்ட அருவாளை போட்டுட்டேன். போட்டீங்களா? அடச்சா நீ ரொம்ப லொல்லுப்பா.